நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. அடியவர்களே, சிவபெருமானுக்கு உன்னதமானதாக இருக்கின்ற ருத்ர பாராயணம் இப்பொழுது நடைபெறுகிறது. 4 வேதங்களிலே ருக்வேதமானது முதலாவதாகவும், யஜுர்வேதம் 2ஆவதாகவும், 3ஆவதாக சாமவேதம் அதர்வண வேதம் என்று அமைந்திருக்கிறது. வேத காலத்திற்கு முற்பட்ட காலங்களிலே சாமம், ஜஜுர், அதர்வணம் என்று இருந்ததாம். ருக்வேதத்திற்கு அடுத்ததாக சாமவேதம், அதற்கு பிறகு யஜுர்வேதம், அதற்கு பிறகு அதர்வண வேதம் என்று ஆரம்ப காலங்களிலே இருந்தது. வேத காலத்திலே அதை மாற்றினார்கள். ஏனென்றால் இந்த 3ஆவதாக இருந்த யஜுர்வேதத்திலே தான் சிவனுடைய பஞ்சாட்சரம் நமசிவாய என்கின்ற மந்திரம் அமைந்திருக்கிறது. எனவே அந்த நமசிவாய என்கின்ற மந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ருக்வேதத்திற்கு அடுத்ததாக இந்த நமசிவாய என்கின்ற ருத்ரம் என்கின்ற யஜுர்வேதத்தை கொண்டு வந்து அதன் பின்னர் சாமவேதம் என்பது இடம்பெற்றது. இப்படி அந்த ருக்வேதத்தை யஜுர்வேதத்திலே வருகின்ற 101 பகுதிகளிலே 51வது பகுதியாக இந்த யஜுர்வேதம் ருத்ரம் அமைந்திருக்கிறது. யஜுர்வேதத்திலே 101 பகுதிகள் இருக்கிறது. அதிலே 51வது பகுதியாக இருப்பது இந்த யஜுர்வேதம். நடுவிலே வருவது இந்த யஜுர்வேதம் ருத்ரம். இந்த ருத்ரத்தினுடைய நடுவிலே ஏறத்தாழ ருத்ரம் 11 பாகங்கள், அது 11 பிரிவை கொண்டிருக்கிறது. அந்த பிரிவிலே 8வது அனுபாவம் ஏறத்தாழ நடுவிலே இருப்பது நம சோமாய ருத்ராய என்கின்ற, அதிலே ருத்ராய என்று ஆரம்பிக்கிறது. சோமன் ருத்ரன். இந்த 8வது அனுபாவத்தின் நடுவிலே பாருங்கள், ஒவ்வொன்று நடுவிலேயே நம சிவாய சிவனராய என்கின்ற மந்திரம் வருகிறது. எல்லாவற்றிலேயும் நடுவிலே வருவதனாலே யஜுர்வேதத்தை நடுவிலே கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த யஜுர்வேதத்திலே வருகின்ற சிவா என்பதை சிவாய நமஹ, நமசிவாய என்று 5ஐயும் சொல்ல முடியாது விட்டால் அதை கூட நாங்கள் சுருக்கி சிவா என்று சொன்னாலே சிவன் எங்களுக்கு முன்னாலே வந்து விடுகிறார். சரி, இந்த சிவா என்று சொல்லுவது கூட எங்களுக்கு பற்றி கஷ்டமாக இருந்தால் ஷி என்பதே சிவன். இதை திருவாதூரர் அழகாக சொல்லுகிறார். சீசி எனவும் சிலபோ விளையாடி பேசும் இடம் இதோ வெண்ணோர்கள் என்பதற்கு பூசும் மலர்பாதம் கந்தருள வந்தருளும் என்று சி என்று சொன்னாலே சிவனுடைய மலர்பாதம் அருளை தருவதற்கு வந்தருளுமா. அப்படி பஞ்சாட்சரம், 2 அக்ஷரம், அக்ஷரம் என்றால் 3வது ஒன்றை சொன்னாலே வருவார். நாங்கள் சாதாரணமாக ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது ஒரு தட்டுப்பட்டு கீழே விழுந்தாலோ எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சி இப்படி செய்து விட்டிய, சி இப்படி அழகாக எப்படி ஒழிக்கிட்டு வந்திருக்கிறிய, சி அக முடியா நாங்கள் சி என்று பேசுகிறோமே. சி என்றாலே சிவனே, சிவனே சொல்வார்கள். நான் சிவனே என்று இருக்கிறேனப்பா, ஏதனை குழப்பது சிவனே என்று இருக்கிறேன் என்றால் எல்லாரையும் அடக்கி பேசாமல் இருக்கிறேன் என்பதுதான் சிவனே. அப்படியான சிவனை வழிபடுகின்ற இந்த ருத்ரம் நமகம் சமகம் என்பதை சேர்த்து ருத்ரம் என்று சொல்லுகிறார்கள். நமகம் என்பது நமஹா நமோ என்று முடிவடையும். சமகம் என்பது சமே சமே என்று முடிவடையும். அந்த வகையில் இந்த ருத்ரத்திலே 194 நமஹா அல்லது நமோ என்பது, இந்த 194 தரம் இந்த நமோ நமஹா என்பது வருகிறது. சமகத்திலே 328 சமே என்பது வருகிறது. சமே சமயத்தில் 328 தரம் வருகிறது. இந்த ருத்ரம் 174 சொற்களை, ரிக்குகளை கொண்டிருக்கிறது.
174 பிரிக்கு இருக்கிறது. அதுக்குள்ள சோமா